தர்மம் நமக்கு வேணும் சார். தாசில்தார் ஒருத்தர், சப் ரிஜிஸ்ட்ரார் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார் தாம்பரத்தில். அவர் சொன்னார், தன்னுடைய சமையல்கார்ட்ட சொன்னார், நேற்று வரைக்கும் நான் முழு சம்பளம் வாங்கினேன்டா, வடபாயத்தோட கூட்டு பொரியலோட சாப்பாடு செஞ்சேன், இன்னிலேருந்து நான் ரிட்டையரு, ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, ஒரு நாளைக்கு வத்த குழம்பு, ஒரு நாளைக்கு வெறும் ரசம், ஒரு நாளைக்கு வெறும் தயிர், சிம்பிளாக வாழ பழகணுன்னார். அதே மாதிரி வாழ்ந்தான் சார். 2 மாதம் அவர் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவான். ஒரு நாள் 2 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் இவன் அவன் சாப்பிடும்போது உள்ளே போட்டார், அவன் வடபாயசம் கூட்டு பொரியலோடு சாப்பிட்டுங்கிறான். என்னடான்னாரு, நீ தான் ரிட்டையர் ஆன, நான் என்ன ரிட்டையர் ஆகலைன்னா. அப்போ தர்மம் என்பது ஆளாளுக்கா சார் இருக்கும். இந்த ரசனை தான் சார் ஒரு மனிதனை கவலையில்லாமல் வாழ வைக்கும். அதனால தான் சந்திரபாபு பாட்டு பாடினார், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்த மானிடனே. சிரிக்கிறதுக்கு சில பேர் கஷ்டப்படுறானா சார், ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஒரு கூட்டத்தில் பேசிங்கன்னா ஒரு முதல் வருஷம் பூரா அந்த கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க சார். எல்லாருமே கம்முனுக்கிறாங்க. ஏமா கம்முனுக்கிறாங்கன்னு, சிரிக்கவே மாட்டேன்றீங்களா என்ன? நான் பேசினா சிரிக்கணும்னு முதல்ல சொல்கிறது தானே. நான் சொல்லியா சிரிக்க வர்றது? இயல்பாக வரணும் சார். சிரிப்பு என்பது இயல்பாக உள்ளிருந்து வரக்கூடிய ஆற்றல். ஆண்டவங்க கடவுள் நமக்கு மட்டும்தான் சார் கொடுத்துருக்குறான். மானுடத்துக்கு மட்டுமே கொடுத்த மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய கொடை சிரித்து மகிழ்வது தான். அதையே நாம் நிறைய பேர் விட்டுட்டோம். அண்ணா நகரில் போய் ஒரு கதவை தட்டுறோம், ஒரு பையன் வெளியில் வரான் சார். அப்பா எங்கடானா வேலைக்கு போய்க்கிறார், அம்மா எங்கடா மார்க்கெட்டு போய்க்குது, அண்ணன் கிரிக்கெட் ஆட போய்க்கிறான், நீ எங்கேயாவது போகிறதானே என்ன? இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா, இப்போ நான் தான் வீடு மாதிரி வந்துட்டேன்றத இன்னும் அழகாக நாகரிகமாக சொல்கிறான் அந்த புள்ள. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உத்து கவனிக்கணும். ஒரு சைதாப்பேட்டையில் உட்காந்து ஒரு பங்களாவை பார்த்துன்னுக்கிறான், பழைய வீட்டை பார்த்துன்னுக்கிறான். போகிறவன் கேட்டான், என்னையா அப்படி பார்த்துங்கிறேன்னு. இந்த வீட்டை அடிச்சுட்டு மாடலாக கட்டலான்னு பார்க்குறேன். கட்ட வேண்டியதானே, அதிக ரோட்டில் நின்று பார்க்குறேன். இல்லை, ஹவுஸ் ஓனர் ஒத்துக்குவானோ ஒத்துக்க மாட்டானோ, ஏன்னா எவன் வீட்டையே இடிச்சு கட்டுறதுக்கு இவன் தயாராக இருக்கிறான். வேடிக்கை மனிதர்கள்னு விந்தை மனிதர்கள்னு பாரதி பாடினார். நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிடாதீங்க. ஐயோ எனக்கு புரட்டும் போகிறேன், யார் முகத்தில் மூழ்ச்சனோ, இன்றைக்கி நான் காலையிலேருந்து பார்க்குறேன், இந்த மாதிரி ஆட்களாக வந்து பார்க்குறேன், மோசமாக இருக்குது, எனக்கு மட்டுமா அப்படி வாய்க்கணும், அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் பல முறை நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். எனக்கு ரொம்ப ரசித்தது அது. ஒரு திருடம் ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து கட்டிலில் படுத்துங்கிறவன், ராத்திரி 1:30 மணி இருக்கும், கட்டிலில் படுத்துங்கிறவனை எழுப்பி காலாண்டியன் தலையாண்டியன் தேடுறான். என்னடா தேடுறேன்னு கையை பிடிச்சின்னு தொழிலுக்கு புதுசான்னு கேட்டான் அவன். அண்ணே, என் தெய்வமே, நான் திருடுனது தப்போ ரைட்டோ, ஆனால் தொழிலுக்கு புதுசான்னு என்னை கேட்ட பற்றியா, எப்படின்னே கண்டுபிடிச்சேன்னா. நான் இன்றைக்கி தான் இந்த தொழிலே திருடலான்னு ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அடமடையா, எந்த ஆம்பளை கட்டடா பீரோ சாவி இருக்கும், ஏங்கிட்ட வந்து 1/2 மணி நேரமாக தேடுறியா, அதோ பத்துங்கிறா பாடுறா காமாட்சி, அவள் காலுங்கீழே வச்சுங்கிற தலைக்காணிங்கீழே தாண்டா இருக்குது. 3 நாளாக அதை எடுக்க நான் முயற்சி பண்ணுறேன், முடியலடா. நான் வணங்குற பழனி முருகனை பிரார்த்தனை பண்ணேன், யாராவது அனுப்பி ஒரு ஏற்பாடு பண்ணு முருகான்னு. முருகன் உன்னையே அனுப்பி வச்சுருக்காண்டா. உண்மையிலே பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்குது. கஷ்டப்பட்டு எடு, அவள் எழுந்திரிக்காத நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லி அந்த மரபீரோவை 3வது தட்டில் 300 ரூபாய் இருக்குது, எடுத்து நீ கஷ்டப்பட்டவன் 200 எடுத்துக்கோ, போகும்போது எனக்கு ஒரு 100 கொடுத்துட்டு போடா அப்படின்னா. அவனும் பீரோவை திறந்து அழறான் சார். திருடன் வந்தான் அழறான். அழுது நேராக கொண்டாந்து, அண்ணே இந்த 300 நீயே வச்சுக்கன்ட்டான். ஏன்டா அண்ணா, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தாண்டா தெரியும். நான் வந்து வெளியில் இல்லாத கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கிட்டே கஷ்டப்படுறிய, என்னை விட கொடுமை உனக்கு தாண்டா. இந்த மாதிரி கொடுமை உலகத்திலே எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாதுரா. இந்த செலவுக்கு வச்சுக்கோ, 10 நாள் செல் நம்பரையும் கொடுத்துட்டு போகிறேன், 10 நாளுக்கு பிறகு தீர்ந்து போனால் எனக்கு ஃபோன் அடி, ஏதாவது ஏற்பாடு பண்ணி உனக்கு தரேன் அப்படின்னு ஒப்பந்தம் ஆகிட்டானுங்க சார். 2 பேரும் உயிர் நண்பர்கள் ஆகிட்டான். ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது இல்லாத இடமே கிடையாது இல்லையா? எல்கேஜி போய் கேளு பாருங்கள், அவன் ஒரு பிரச்சனை சொல்லுவான். யூகேஜியில் கேளுங்க, அவன் ஒரு பிரச்சனை சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அவன் தகுதிக்கு தகுந்த பிரச்சனை இருக்கும். அதனால் இந்த பிரச்சனைகளை என்ன தீர்வுன்னு நினச்சிங்கன்னா, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது தான் அதுக்கு தீர்வு காணக்கூடிய வழியே தரும். இது விதண்டாவாதம் பேசுகிறானே, எதிர்த்து பேசுகிறானே, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் சார். குடும்பத்தில் நீயா நானான்ற போட்டிகள் நிறைய வரும். கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனைகள், அதெல்லாம் போச்சு பேசினாலே தீர்ந்து போடும் சார் பிரச்சனைகள்லாம். பல பேர் பேசாமல் இருப்பதனாலே மன அழுத்தத்துக்கு ஆளாகி பிரச்சனைகளை நோயை உருவாக்கிக்கிறாங்க. தாராளமாக பேசுங்க.
அதுக்கு நிறைய அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த புத்தகத்தில் இந்த செய்தி இருந்தது, இதை படிங்க. நம்ம அந்த காலத்தில் படித்த செய்தி இன்னும் வரலையா சார்? அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இல்லை, எவ்வளவு நம்ம இன்னும் நினைவில் இருக்குது இல்லை? என்ன அழகான தொடர், மறக்க முடியுமா அந்த தொடரை? எவ்வளோ சில பாடல்கள் நமக்கு மகாத்மா காந்தியடிகள் எழுதுகிறார் சார் சத்திய சோதனையில், அது ஒரு முறையாவது படிங்களேன். காஞ்சி மகா பெரியவர் தெய்வத்தின் குரல் எழுதியிருக்கிறார். எவ்வளோ பெரிய சிறப்பான நூல் தெரியுமா? அதை படிங்க. ஒரு பக்கம் படிங்க சார் போகிறோம். மகாத்ராயாவனுடைய ஞான வடிவத்தில் வரக்கூடிய நல்ல வாசகங்கள் எவ்வளோ இருக்குது, அதை ஒரு பக்கம் படிங்க, 2 பக்கம் படிங்க. அதை பற்றி கொஞ்சம் ஜீரணம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் படித்தோம் என்பது முக்கியமில்லை, எதை புரிந்து கொண்டோம் என்பது தான் மிக மிக முக்கியம். அதை அப்படியே நோட் பண்ணுங்க, நோட் பண்ணி வைங்க சார். சாதாரணமானதில்ல, அப்படிப்பட்ட சிந்தனைகள் நிறைய இருக்கும் சார். புத்தகம்ன்றது சாதாரணமானதில்லை. நம்மளை அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம ஒரு புரட்டி போடணும். அது பழைய நூல்கள் என்ன, அலெக்சாண்டர் உலகம் எல்லாம் போர் தொடுத்தான் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக போர் தொடுத்தான். ஒரு நாட்டில் இருந்து ஒரு தங்க பெட்டியை கொண்டு வந்தான் தளபதி. இந்த தங்கப்பெட்டி விலை மதிப்பற்றதுன்னா அலெக்சாண்டர் சொன்னார், இந்த தங்கப்பெட்டி விலை மதிப்பற்றதுன்னு நீ முடிவு பண்ணாத, இது எவ்வளவு விலை தேரும்னா அந்த பொற்கோளரை கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவார். ஆனால் இதுக்கு உரிய விலையை அவர் நிர்ணயிச்சிருவார். ஆனால் இது விலை மதிப்பற்ற பெட்டி என்பது எப்பொழுது வரும் தெரியுமா? இங்கே கொண்டா அப்படின்னு அந்த உயரிய புத்தகங்களை அந்த பெட்டிக்குள்ளே வச்சு கொடுத்தார். விலை மதிக்க முடியாத அறிவு பெட்டகமாக இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை தாங்கி இருக்கிற இந்த பெட்டி இப்போது விலை மதிப்பற்ற பெட்டி, இதை வைத்து அங்கே யாராலும் தீர்மானிக்க முடியாதுன்னு. அந்த அறிவை வளர்க்கக்கூடிய, அறிவை விருத்தி செய்யக்கூடிய புத்தகங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய பெருமைக்குரியது. அதனால தான் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான செயல்கள் தான் சொல்லுவார். நானும் அவரும் ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன் சார், ட்ரெயினில் போயிட்டுருக்குறோம். வைகை எக்ஸ்பிரஸ்ஸு விழுப்புரத்தில் வந்து ஒருத்தன் ஏறினான். அதுக்கு முன்னாடி நான் நடந்தது சொல்கிறேன். ட்ரெயின் புறப்படுற நேரத்தில் ஒரு மசாலா வடை வாசனை கமகமன்னு வருது சார். அந்த பெட்டி கடையில் அங்கே ஒரு ஸ்டால் வச்சுருப்பான்ல, அந்த ஸ்டாலில் கொண்டாந்து வச்சான் போலுது. ஐயா சொன்னார், என்னடா மசாலா வடை வாசனை கமகமன்னு வருது, 500 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வீட்டில் சுட்டாலும் ஒரு வாசனையும் வரமாட்டேன்னுது, இன்னும் சோயான வாசனை வருதுன்னார். ஐயா இருங்க வாங்கின்னு வந்துடுறேன்னு கடன்னு இறங்கி ஓடி போய் 20 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து பொட்டத்துக்கு அந்த பையன்கிட்ட கொடுத்து சீக்கிரம் வடையை கட்டுறான், ட்ரெயினை பிடிக்கணுன்னு கலகலன்னு சிரிக்கிறான் சார். அந்த பையன் கள்ளங்கபடம் இல்லாத பையன். நான் சிரிக்கிற மாதிரி எதுவும் சொல்லலேடா, எதுக்கடா சிரிக்கிறேன்னு. இல்லை சார், அவனும் வடையை வச்சு எலியை தான் பிடிப்பான், நீ ட்ரெயினையே பிடிக்கணும்னு சொன்ன பற்றியா, அதை வச்சு தான் சார் நான் சிரித்தேன்னா. அதை எப்படி புரிஞ்சுக்கிறான் பார்த்தீங்களா, அதை எப்படி எடுத்துக்கிறான் பார்த்தீங்களா. இந்த ஒரு பார்வை நமக்கு வேணுமா வேணாமா சார்? அவனுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா 3 வேளை சாப்பாடு 10 ரூபா கொடுப்பானா, அவனுக்கு அந்த வருமானத்தை விட இந்த வெகுமானமான எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரசனை தான் சார் ஒரு மனிதனை கவலையில்லாமல் வாழ வைக்கும். அதனால தான் சந்திரபாபு பாட்டு பாடினார், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்த மானிடனே. சிரிக்கிறதுக்கே சில பேர் கஷ்டப்படுறானா சார், ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஒரு கூட்டத்தில் பேசிங்கன்னா ஒரு முதல் வருஷம் பூரா அந்த கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க சார். எல்லாருமே கம்முனுக்கிறாங்க. ஏமா கம்முனுக்கிறாங்கன்னு, சிரிக்கவே மாட்டேன்றீங்களா என்ன? நான் பேசினா சிரிக்கணும்னு முதலே சொல்கிற தானே, நான் சொல்லியா சிரிக்க வர்றது? இயல்பாக வரணும் சார். சிரிப்பு என்பது இயல்பாக உள்ளிருந்து வரக்கூடிய ஆற்றல். ஆண்டவங்க கடவுள் நமக்கு மட்டும்தான் சார் கொடுத்துருக்குறான். மானுடத்துக்கு மட்டுமே கொடுத்த மிகப்பெரிய வரம், மிகப்பெரிய கொடை சிரித்து மகிழ்வது தான். அதையே நாம் நிறைய பேர் விட்டுட்டோம். அண்ணா நகரில் போய் ஒரு கதவை தட்டுறோம், ஒரு பையன் வெளியில் வரான் சார். அப்பா எங்கடானா வேலைக்கு போய்க்கிறாரு, அம்மா எங்கடா மார்க்கெட்டு போய்க்குது, அண்ணன் கிரிக்கெட் ஆட போய்க்கிறான், நீ எங்கேயாவது போகிறதானே என்ன? இப்போ நான் கூட என் ஃப்ரெண்டு வீட்டில் தாங்கிறேன்னா, இப்போ நான் தான் வீடு மாதிரி வந்துட்டேன்றத இன்னும் அழகாக நாகரிகமாக சொல்கிறான் அந்த புள்ள. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் உத்து கவனிக்கணும், வெறுப்படையக்கூடாது. அதை அப்படியே உள்வாங்கிக்கிங்க சார். எவ்வளோ பேர் எங்களெல்லாம் நெருக்கடிக்கு ஆளாக்கி இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆரம்பத்தில் சர்வீஸில் சேர்ந்தேன் சார், 4/8/72 ஜாயின் பண்ண வேலைக்கு. நான் ஆசிரியராக ஜாயின் பண்ண அன்றைக்கே நான் கேட்டேன், சந்தேகம் தான் கேளுங்கடா சார், எப்போ சார் ரிட்டையர் ஆகிறீங்கன்னு கேட்டோம். சண்டாலப்பா, அன்றைக்கி தான் நான் ஜாயின்டே பண்ணேன். அதை விட பெரிய கொடுமை, சாயந்தரம் 4:30 மணிக்கு பஸ்ஸு வருது. நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஓடலாம், ஓடியாரலாம், உக்காரலாம். டியூட்டியில் ஜாயின் பண்ண பிற்பாடு அவனோட நான் போட்டி போடலாமா? அதை விட அசிங்கம் உலகத்திலே கிடையாது. அந்த பையன்லாம் ஏறி உக்காந்துட்டான் சார், நான் நிற்கிறேன் கம்முன்னு. என்கிட்ட பாடம் கேட்ட 6வது உட்காந்துங்கிறது நான் நிற்கிறேன், நான் அவனை பார்க்குறேன், அவன் என்ன பார்க்குறான். அப்படி ஒன்றுமே அப்படியே அது முடிஞ்சு போச்சு.
அவன் இறங்க வேண்டிய இடத்துல அவன் வேறு ஸ்கூலில் படிக்கிறவன் அவன் பக்கத்தில் உட்காந்து அவனை இறங்கி வரான். அவன்கிட்ட சொல்கிறான் என் காதில் விடுற மாதிரி, எனக்கு காலையில் கிளாஸ் எடுத்த வாத்தியார் அவர் தான்டா அவருன்னா. அட பாவி, அவரை உட்கார வச்சு நீ நிற்கணும் இல்லையான்னு. இல்லைடா, நான் உட்கார வச்சுருப்பேன், ஆனால் அவர் சொன்னபடி நடக்கணுன்றதாக தான் நான் உட்கார வைக்கல. என்னடா சொன்னார்னா, அவன் சொந்த காலில் நிற்கணும், காலில் அவர் தான்டா கிளாஸில் சொன்னார். முதல்ல அவர் சொந்த காலில் நிற்கட்டும், அப்புறமா நாம் நிற்க முயற்சி பண்ணுவோன்னு நான் முடிவு பண்ணேன்னா. அப்போ தான் நான் நினச்சிக்கிறேன், நாம் ஒன்று நினச்சா சமூகம் ஒன்று நினைக்கும். ஏன்னா யார் எப்படி நினைக்கலாம். இப்போ நான் அது கொடுக்குறான். ஒரு ஆளை கேட்டு பாருங்கள், இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு. பாதி டீ இருக்குதுன்னுவான். இன்னொருத்தனை கேளுங்க, பாதி காலியாகுதுன்னுவான். இல்லையா? ரெண்டு இருக்குதா இல்லைங்களா? சின்ன விஷயம் நான் சொல்கிறேன், ரெண்டுமா இருக்குதா இல்லையா? அப்போ ஒருத்தனுக்கு காலியாக இருக்கிறது தெரியுது, ஒருத்தனுக்கு இருப்பு தெரியுது. ஒருத்தனுக்கு இருப்பு தெரியுது, ஒருத்தனுக்கு இல்லாதது தெரியுது. அப்போ இல்லாததை பார்க்கறத விட இருப்பை பார்க்க பழகிறவனோடு நீங்கள் நெருக்கமாக பழகுங்கள். உங்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்களையே நிறைய கொடுப்பான் சார். சில இன்னொரு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லட்டுமா? இந்த செல்ஃபோன் இருக்குது சார், இதுனா ஒரு 200 கிராம் இருக்குமா, இதை 1 மணி நேரம் என் கையிலே பிடிச்சிருந்தேன்னா எனக்கு சாதனை. 1 ஹவர் அப்படியே அசையாமல் பிடிச்சிருந்தாருன்னுவான். இதே 2 ஹவர் பிடிச்சேன்னா என் கை நேசம் நடுங்கும். இதே 6 ஹவர் பிடிச்சேன்னா எனக்கு வந்து கை மறுத்துப்படும். இதே 12 ஹவர் பிடிச்சேன்னா எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்கும். இதனுடைய எடை ஒருபோதும் கூடவில்லை, சுமக்கிற நேரம் கூடுகிறது. பிரச்சனையும் அப்படிப்பட்டது தான். அதனுடைய தன்மை எப்பொழுது கூடுகிறது என்றால் சுமக்க 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 தான் அது கூடிக்கொண்டே வருகிறது. அதனால தான் சில பேர் கேட்குறாங்கல்ல, வீட்டிலே சலிச்சுக்குவாங்க. தாய்மார்கள் கோச்சிக்கூடாது. 30 வருஷம் ஆச்சு திருமணமானாலும் கூட என்னை திருத்தணியில் கேட்டாங்க, என்னை ஸ்ரீரங்கத்தில் கேட்டாங்க, என்னை பழனியில் கேட்டாங்க, என்னை திருச்செந்தூரில் கேட்டாங்க. எல்லாம் மொட்டை அடிக்கிற ஊர். நம்மளால் அங்கே ஓட்ட நாற்கையில் உட்காந்து நம்மனு ஒத்து பார்ப்பான். வெளியும் சொல்ல முடியாதவனுக்கு. அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்னை தவிர உள்ளூரில் எவனுமே கேட்கல. இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் சார். சிலதெல்லாம் உயர்வும் இருக்கும், தாழ்வு இருக்கும், வர மைனஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம போட்டு குழப்பிக்கிறது. வாழ்க்கை என்பது, இன்னும் கூட சொல்கிறேங்க, நீயா நானா என்பது வாழ்க்கையில் நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கைன்னு பெரியவங்க நமக்கு வாழ்ந்து காட்டி கையில் கொடுத்துருக்காங்க சார். பெரியவங்க பார்த்து சாதாரணமானது சார். எங்கள் பாட்டிலாம் நான் சொல்லுவேன், என்ன கேட்பேன் தெரியுமா? பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு ஒரு நாள் கேட்டு விட்டான். அது சொல்லிச்சு, அதையாண்டா கேட்குறேன், உன் பாட்டை முகத்தை நிமிந்து பார்க்குறதுக்கு 3 வருஷம் ஆச்சு, அதுக்குள்ளே உங்கள் சித்தப்பனும் உங்கள் ஒப்பனும் பிறந்துட்டான். என்ன மகிழ்ச்சியான வாழ்க்கையா! அன்றைக்கி 100 ரூபா சம்பாதிச்சான், 1000 ரூபா வாழ்க்கை வாழ்ந்தான். இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கிறான், 100 ரூபா வாழ்க்கை கூட வாழலேன்றது தான் என்னுடைய ஆதங்கம். அன்றைக்கி உறவுகளை குவிச்சோம், இன்றைக்கி கருவிகளை குவிக்கிறோம். வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்தாலே எங்கள் பெரியப்பா, எங்கள் சித்தப்பா, எங்கள் அத்தை, எங்கள் மாமா, எங்கள் ஒன்று விட்ட தம்பி தெரியுமாவன் என்னம்மா படிக்கிறான் தெரியுமா, அப்படிலாம் மனிதர்களை அடையாளப்படுத்தி காட்டணும். இன்றைக்கி இது அப்போ வாங்கின ஃப்ரிட்ஜு, இது நேற்று வாங்கின சோபா, பாருங்களேன் இந்த டிவியை எவ்வளோ பெரிய டிவி, இந்த மாதிரி கருவிகளை காட்டி பெருமைப்படுகிற காலமாக போச்சு. அதனால் எந்த காலம் எப்படி போனாலும் சரி, நாம இருப்பதற்கு நல்ல நூல்களை தேடுவோம். நூல்கள் என்பது இலக்கணம், இலக்கியம், சாதாரண அறநூல்கள் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரிலாம் உலகத்திலே கிடையாதுயா. அறநூல்கள் படித்து நம்ம என்ன பண்ணோம்? அறத்தின் வழி நடக்கணுமா இல்லையா சார்? எங்கள் ஊரில் ஒரு அதிகாரி கிணத்து பின்னாடி போனார் சார். அதிகாரி பின்னாடி போய் கிணத்தை எட்டி பார்த்தார் சார். 100 அடி ஆழம், தண்ணி இல்லையா, இருக்குதா இல்லையான்னு எட்டி பார்த்தாரு. இடறி விழுந்துட்டார். விழுந்தவரை உடனே ஆஃபீஸே எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 100 அடி நீட்டு கயிறை கொண்டாந்து உள்ளே விட்டு அவரை காப்பாற்றிட்டாங்க. பாதி தூரம் தூக்குனாங்க சார். அப்போ பியூனு ஓடியாந்தான், இந்த அதிகாரி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாருன்ட்டான். அப்படியே சார் அப்படியே விட்டு விட்டானுங்க சார். அந்த மனிதாபிமானம் போயிடுச்சு பார்த்தீங்களா? மனிதாபிமானம் தனக்கு தேவையாக இருக்கிற வரையில் அவர் தேவை, தனக்கு தேவையில்லையா அவர் தேவையில்லை என்று போகிற அதர்மம் ஓங்கி இருக்கிறது. இதெல்லாம் மாறணும்னா தர்மத்தோடு நம்ம போவோம். தர்மம் நமக்கு வேணும் சார். தாசில்தார் ஒருத்தர், சப் ரிஜிஸ்ட்ரார் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார் தாம்பரத்தில். அவர் சொன்னார், தன்னுடைய சமையல்கார்கிட்ட சொன்னார், நேற்று வரைக்கும் நான் முழு சம்பளம் வாங்கினேன்டா, வடபாயத்தோட கூட்டு பொரியலோட சாப்பாடு செஞ்சேன். இன்னிலேருந்து நான் ரிட்டையரு. ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, ஒரு நாளைக்கு வத்த குழம்பு, ஒரு நாளைக்கு வெறும் ரசம், ஒரு நாளைக்கு வெறும் தயிர், சிம்பிளாக வாழ பழகணுன்னார். அதே மாதிரி வாழ்ந்தான் சார். 2 மாதம் அவர் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவான். ஒரு நாள் 2 மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் இவன் அவன் சாப்பிடும்போது உள்ளே போட்டார். அவன் வடபாயசம் கூட்டு பொரியலோடு சாப்பிட்டுங்கிறான். என்னடான்னாரு, நீ தான் ரிட்டையர் ஆன, நான் என்ன ரிட்டையர் ஆகலைன்னா. அப்போ தர்மம் என்பது ஆளாளுக்கா சார் இருக்கும். நாங்கள் கேட்குறேங்க, தர்மம் என்பது ஒன்று. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை மருமத்தை நம்மாலே உலகங்கற்கும் வழிதேடி விதி இந்த செய்கை செய்தான் கருமத்தை மேன்மேலும் காண்போம். இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம், காலம் மாறும்
தனு உண்டு அதன் பேர் காண்டீபம் என்றான்னு பாஞ்சாலி சபத்தில் மகாகவி பாரதியார் பாடுவார். தர்மம் ஒன்று தான் சார், தர்மம் ஒன்று தான். அதுலேயும் உலக நாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு தான் தர்ம சிந்தனை உடைய நாடுன்னு ஒரு பெரிய பெருமை இருக்குது. அறத்தில் விளைந்த ஒரு மண் இது இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சொல்கிறேன், வீதிக்கு வீதி புள்ளா கோயில் வைப்போம். 4 தெரு தான் இருக்கும், 4 தெருவிலையும் புள்ளா கோயில் இருக்கும். ஒரே ஒரு புள்ளா கோயிலை வைக்க வேண்டியது தானே? அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? அது காரணம் இல்லாமல் இல்லை சார். ஒருத்தன் மனுஷனுக்கு இயல்பிலே கோபம் வர்றது இயல்பு. டக்குன்னு ஒரு தடியை எடுப்பான், ஒரு அருவாளை இருப்பான், எடுப்பான், வெளியில் வந்து அவனை வெட்டி போடுற பாருன்னு வேகமாக வருவான். பிள்ளையாரை பார்ப்பான், நாம் ஏன் டைம்னு தண்டிச்சு வீணாக போவானா இந்த பிள்ளையார் பார்த்துக்குவாருன்ட்டு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துடுவான். அதனால தான் அவனுடைய உணர்வுகளை தகுப்பதற்கும் அவனுடைய உணர்வுகளை ஒடுக்குவதற்கும் கோபத்தை அடக்குவதற்கும் அவனுடைய குணத்தை உயர்த்துவதற்கும் தான் இந்த மாதிரி முறைகள்லாம் பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுத்திலையும் ஒவ்வொரு ஆதாரம் உண்டு. தயவு செஞ்சு அன்பான பெரியோர்களே, நிறைய அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய அருமை. உண்மையிலேயே நாங்கள் வரும்போது நல்ல மழை, வெள்ளம் பாஞ்சு ஓடிச்சு. நாங்கள் வர்ற வழியில் அருமையான மழை பெஞ்சு இந்த மண்ணை குளிர்வித்து ஒரு குளிர்ந்த தென்றல் காற்று இப்போ வீசுது. அந்த தென்றல் காற்று வீசுகிற நேரத்தில் ஒரு சுகமான பயணமாக இந்த உரை. ஏன்னா ஒரு 2.5 வருஷமாக மனுஷனையே பார்க்காம இருந்தோம் ஐயா, இல்லை? அப்படி ஒன்று நடக்கும்னு நம்ம நடக்கும்னு நினச்சோமா சார்? எங்கள் சித்தப்பாவை நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுமா? எங்கள் சித்தப்பா அந்த கொரோனா பீரியடில் அப்படியும் மாஸ்க்கை போட்டுன்னு வாக்கிங் வரார். மனசு கேட்கலை. எங்கள் ஒய்ஃபுக்கு சின்ன மாமனார் வந்தார். பார்த்துட்டேன், மாமா வாங்க அண்ணன் வல்ல அப்படி உள்ளவங்க கூட்டு போல ஹால்லேயே உட்கார வச்சு உள்ளே போனேன். அம்மா அவங்க சித்தப்பா வந்துக்கிறாருன்னு அப்படியே ஒரு டம்ளர் காப்பியை கொடுத்தா, சூடாக கொண்டாந்து கையில் கொடுத்தேன். குடித்தார். குடிச்சிட்டு கண் கலங்கி நின்னார். ஏமாம்மா கண் கலங்குறீங்க, என்ன ஆச்சுன்னு, என்ன பிரச்சனையான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பெத்த பிள்ளை கூட நான் நல்லா இருக்கணும்னு விரும்பலை, அவன் எதுவுமே செய்யலடா. நான் நல்லா இருக்கணும்னு காலங்காத்தால கபசர குடிநீர் கொடுத்த பத்தியா? நேராக அவர் சாப்பிட்டு போயிட்டார். கிச்சனுக்கு போனேன். எங்கள் சித்தப்பா என்ன சொன்னாருன்னா, நான் என்ன சொல்லணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருந்தேன்னு அதை சொன்னார். அப்படியாண்ணா அதோட விட்டுட்டேன் அது. ஏன்னா அது பேரம்னா அந்த கபசரம் பண்ணி மறுநாள் கிடைக்காது. அதனால் நிறைய பேர் சார் ஃபோன் பண்ணி நிறைய பேர் போனாங்க. ஒன்றை நினைவில் வச்சுங்கய்யா, நாம் இந்த முதல் அலை, 2வது அலை, 3வது அலை, அத்தனை அலைகளும் தாண்டி நிலையாக இருக்கிறோமே, அதுவே வாழ்க்கையின் பெருமைன்னு நினைங்க. எவ்வளோ பெரிய விஷயம் சார். அதையும் ஜெயிச்சு இருக்கிறோம். கொரோனாவுக்கே டேக்கா கொடுத்துட்டு நம்ம நிற்கிறோம்னா நாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சந்தோஷப்படுங்க சார். ஒவ்வொன்றுத்துக்கும் எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுன்னு அவன் அப்படி சொல்லிட்டான்னு சொன்ன போகிறான், இவன் இப்படி சொல்லிட்டானே, அதை பற்றியெல்லாம் கவலையப்படாதீங்க, எவ்வளோ விடாதீங்க. தென்கட்சி சாமிநாதன் தான் மீண்டும் நினைவு போடுவோம். அங்கே குற்றால அருவியில் தென்காசியில் பேசிட்டு குற்றால அருவியில் குளிக்க போகிறோம். அருவியில் குளிக்கிற உயரமான இடத்துலேருந்து இன்று ஒரு தகவல் சொன்னார், நல்லா எப்படி இருக்குன்னு. அவர் கூட படித்தவன் குளிச்சிங்கிற போது அவரை கேட்டான். அவர் சொன்னார், ஐயா கோவப்பட வேண்டிய நேரத்தில் குணமாக சொன்னார், நல்லா தான் இருக்கும், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டியிருக்கும்னாரு. அதனால தான் சொல்ல, தாக்குதலை தாங்குதலாக மாற்றுங்கள், வாழ்க்கையில் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். அவன் தாக்கிட்டானே நினைக்காதீங்க சார். அதனால தான் இயேசு பெருமான் சொன்னார், ஒரு கன்னத்தில் இருந்தால் மறுகன்னத்தை காட்டு. அந்த மன்னிக்கிற குணம், நன்றி காட்டுகிற குணம், இதெல்லாம் நம்ம பாடம் இலக்கியங்கள் சொல்லிக் கொடுக்குது. இப்படி அப்படி இருறான்னு சொல்லிக் கொடுக்குது. ஒரு சமையல் குணம் எப்படி படணும், ஒரு குழந்தைய எப்படி ரசிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குது சார். குழந்தைய நம்ம ரசிக்கிறோமா? நாம் அது ஒரு ஓவியம் சார், அது ஒரு காவியம் சார். அந்த குழந்தைகளை ரசிங்க சார். அது என்ன அழகாக பேசுது. அந்த மழலைகளில் ரசிங்க. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ண உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் தொடர்ந்தும் நெய்யுடைய அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழுனாலேன்னு அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முந்தைய புறநானூற்று புலவன் ஒரு குழந்தையை படம் பிடித்து காட்டுறான்னு அந்த குழந்தையை ரசிப்பேன் சார். அந்த குழந்தை என்ன அழகாக பேசுகிறான், இல்லை என்ன அழகாக பேசுகிறான். பேச விட்றீங்களா? முதல்ல அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்றாங்க. இலையை போட்டால் அம்மா சாப்பாடை வச்சா, சாதத்தை வச்சா, சாம்பாரை ஊற்றினா பையன் அப்பா நான் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், வாய மூடு. இல்லைப்பா இன்னும் இல்லைப்பா நொல்லப்பா வாயினை மீறி பேசுகிற. சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு பேசுனேன், சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு பேசுகிறான்னாரு. என்னன்னாரு? பேசி பிரயோஜனம் இல்லைன்னா. ஏண்டான்னாரு, நீ சாப்பிட்றம்போது சாம்பார் ஊற்றன்னு சாம்பாரில் ஒரு கரப்பாம்பூச்சி வந்தது, அதை சொல்லலான்னு வாயை திறந்தா வாயை மூடுன்னு, அது உன் வாய்க்குள்ளே மூடிக்கிச்சு.
இனி பேசி பிரயோஜனம் இல்லைன்னா. அதனால் குழந்தைங்கள பேச விடுங்கய்யா. எப்போ பார்த்தாலும் என்ன மார்க் வாங்கணும், இன்னும் ரேங்க் வாங்கணும். ஒன்றாவது அது ரேங்க் வாங்கி என்ன பண்ண போகுது? அது என்ன ஐஏஎஸ் ஆகிப்போகுது, ஐபிஎஸ் ஆகிப்போகுது. அதெல்லாம் இப்போ வேறு ட்ரெண்ட் ஆகி போச்சு. அப்போ தான் சில ஸ்கூலில் அப்பாவுக்கு பரிசு வைக்கிறான். ஏன்னா நீ அட்மிஷன் போட்டு சொல்லி கொடுக்குறது நீ தானடா, அதனால் நீ உனக்கு டெஸ்ட்டுன்னா அவர் டெஸ்ட்டு எழுத போகிறாரு. பையன் வாசலில் உட்காந்து சொல்கிறான், டேடே என் லைஃபே உங்கள் எழுதாங்குது, ஜாகிரதை பார்த்து. அவன் சொல்கிறான் பார்த்து எழுதுன்னு. அவர் மனசில் நினைக்கிற பார்த்து எழுதுன்னு தாண்டா என்னை அந்த காலத்தில் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு. போராட்டங்கள் சிக்கல்கள் 1000 இருக்கும். நிறைய ரசிங்க, எல்லா பயணங்கள்லேயும் ரசிங்க. தென்காசி சாமிநாதன் நானும் ட்ரெயினில் போனோம் சொன்னேன் இல்லையா, அந்த விழுப்புரத்தில் அந்த வடகதையோட முடிச்சேன்ல, அந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்து போகிறோம். அங்கே படபடன்னு ஒருத்தன் ஏறி ஓடியாந்து உள்ளே வந்தவனை பார்த்துட்டு டிடிஆர் வந்து கேட்டார், டிக்கெட் எடுன்னார். அவன் எடுத்து கொடுத்தான். சார் இந்த டிக்கெட் செல்லாதுன்னார். செல்லாத டிக்கெட்லாம் டிபார்ட்மெண்ட்டில் அடிக்கிறீங்களான்னா அவர் ஆடிவிட்டார். அட பாவி, நீ வாங்கின டிக்கெட் செல்லாதுன்னு தவிர செல்லாத டிக்கெட்டு நாங்கள் இப்போ தான் விழுப்புரம் ஸ்டேஷனில் வாங்கினேன் அப்படின்னா. இது வாங்கினது ரைட்டரா, இது பேசஞ்சர் டிக்கெட்டு, இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அவன் கேட்டான் எக்ஸ்பிரஸ்னா என்ன, பேசஞ்சர்னா என்னன்னா. என்னடா வில்லங்கமாக போச்சு, எக்ஸ்பிரஸ்னால் நிற்காமல் வேகமாக போகும், பேசஞ்சர்னால் அங்கங்கே நின்று போகும். அப்போ இந்த ட்ரெயின் வேகமாக போகுதுன்ற அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆமாம் யான்னு. இப்போ நான் என்ன செய்யணும்? திண்டிவனத்தில் இறங்கிடு. அப்படியா? அதை விட நான் சொல்கிறத செய்ய. வேகமாக போகிற இந்த ரயிலை ஸ்லோவாக போவையே, நீயும் போகலாம் நானும் போகலாம். அப்போ தான் அவர் டிடிஆர் சொன்னார், நான் திண்டிவனத்தில் இறங்கிக்கிறேன், நீ நிம்மதியாக சென்னைக்கு போ. ஏன்னா உனக்கும் பாதுகாப்பு எனக்கும் பாதுகாப்பு. உன் கூட தப்பு பண்ணனோட நான் வரலாமா? இங்கே ரயில் பயணம் லேசான விஷயம் இல்லை. இன்னும் ஒரு 2 நிமிஷங்கிறது ஒன்றே சொல்லி முடிச்சுட்றேன். ஏன்னா 2 நிமிஷம் இருக்குது, அந்த எல்லாம் கரெக்டாக 1 ஹவர்னா 1 ஹவர் தான். ஏன்னா அன்பு சகோதரி பர்வீன் சுல்தான பேச்சை நானே ரசிக்கிறவன். உண்மை சார், ஒரு பேச்சாளனுடைய பேச்சை நம்ம ரசித்து பாராட்டணும் சார். நீங்கள் ஒருவரை எப்போ நீங்கள் பாராட்ட தயாராகிட்டீங்களோ உங்களை பாராட்ட 2 பேரை கடவுள் ஏற்பாடு பண்ணுவாயா. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதும் போயிடும் சொல்லக்கூடாது. எப்பயுமே நான்லாம் டெல்லிக்கு அப்போல்லாம் ஆரம்ப காலத்தில் அடிக்கடி ட்ரெயினில் வருவேன். அப்படின்னா ஒரு தடவை அந்த நீங்கள் கரண்ட்டு புக்கிங்கில் சென்னை எக்மோர்லேருந்து, இது சென்னை சென்ட்ரல்லேருந்து நீங்கள் டிக்கெட் வாங்கி போயிடலாம். ஆனால் கரண்ட்டு புக்கிங்கில் டெல்லியிலேருந்து வாங்கின்னு வர்றது மகா கஷ்டம். அதிகாரிகளுக்கு தெரியும், அனுபவப்பட்டிருப்பாங்க. முன்பதிவு இல்லாமல் வர முடியாது, அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது. அங்கே வடநாட்டுக்காரனுக்கு அங்கே முன்னுரிமை கொடுப்பாங்க. நம்ம கியாங்கியான்னு கத்தினாலும் ஒன்றும் நடக்காது அங்கே. அந்த மாதிரி ஒன்று போய் நின்று ஒரு பையன் என்ன பண்ணான், நம்ம ஆள் தமிழ்நாட்டு பையன் நின்று தவிச்சு இருக்கிறான். ட்ரெயின் புறப்பட போகுது, பார்த்தான், துணிஞ்சிட்டான், ஏறிட்டான். ஏன்னா பணம் நிறையா இருக்குது. போடா பெனால்ட்டி போட்டு கட்டிட்டு போகிறோம் போடான்னு சொல்லிட்டு உக்காந்தான் பாரு. அவன் உக்காந்த இடத்துல கோட்டும் சூட்டும் போட்டு அந்த படியிலே ஒரு ஆள் நின்றுங்கிறான். அவன் பார்த்துட்டு இவன் ஒவ்வொரு ஸ்டேஷனாக அவனை பார்க்குறான், இவனை பார்க்குறான். அப்படியே போச்சு. 3 ஸ்டேஷன் போன உடனே 4வது ஸ்டேஷன் தாங்கலை. அந்த பையன் நேராக வந்தான். ஐயா மன்னிக்கணும் டிடிஆர் வாழ், நீவே வந்து என்னை செக் பண்ணுறதை விட நானே உண்மையை சொல்லிடுறேன். கியூவில் நின்று டிக்கெட்டு வாங்கி இந்த ட்ரெயினை பிடிக்க முடியாதுன்னு தான் நான் அவசரப்பட்டு வந்து ஏறிட்டேன். கட்டணத்தோடு பெனால்ட்டியும் போட்டு கட்டிடுறேன், தெய்வமே நான் மன்னிக்கணும் அப்படின்னா. அவர் அப்படியே கண் கலங்கி பார்த்தாரு. என்னை காப்பாற்றிய ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகண்டா நீ. டிக்கெட்டு வாங்கின்னு ட்ரெயினில் வர முடியாதுன்னு தாண்டா நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிறேன். நான் டிடிஆர்னு நம்புவானா நம்ப மாட்டான்னு நான் 3 ஸ்டேஷன் தள்ளுற வரைக்கும் நான் பயந்துங்கிறேன். நீயா வந்து டிடிஆர் சொன்ன பத்தியா, சபாஷ். அப்போ நம்ம டிடிஆர் ஆகிட்டோம். இனி நான் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போவேன், அங்கேருந்து இங்கே வரைக்கும் வருவேன். சென்னையில் சந்திப்போம். ஒரிஜினல் டிடிஆர்கிட்ட உண்மையை சொல்லி நீயும் போய் சேரு. நன்றி. பகச்சொல்லிக் கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை
மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர். கலைஞர் விளக்க உரை. இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள். பகச்சொல்லிக் கேளிர் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை. மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர். கலைஞர் விளக்க உரை. இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள். பகச்சொல்லிக் கேளிர் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை. மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர். கலைஞர் விளக்க உரை. இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள். பகச்சொல்லிக் கேளிர் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை. மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர். கலைஞர் விளக்க உரை. இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள். பகச்சொல்லிக் கேளிர் பிரிப்பர் நகைச்சொல்லி நட்பாடல் தேற்றா தவர் முயூவ விளக்க உரை. மகிழும்படியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெளியாதவர் தம்மை விட்டு நீங்கும்படியாக புறம் கூறி நண்பரையும் பிரித்து விடுவர். சாலமன் பாப்பையா விளக்க உரை. கூடி மகிழுமாறு இனியன பேசி நட்பை வளர்க்கத் தெரியாதவர் புறம்பேசி நண்பர்களையும் பிரித்து விடுவர். கலைஞர் விளக்க உரை. இனிமையாக பழகி நட்புறவைத் தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறங்கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள்.